ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ப்ரெஷர்னால லாஸ்ட் வீக்கில் ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணுறது சில பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். 3 விதமாக ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி ப்ராப்பராக நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணணும், மார்க் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த இருக்கக்கூடிய 4 நாள்லேருந்து 5 நாள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்னால கூட சில டைம் பேக் ஃபயர் ஆகிரும். அதுலேருந்து எப்படி ரெக்டிஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஹேண்டலிங் ப்ரெஷர். ஒன்றும் இல்லை ஆஸ்பிரண்ட்ஸ், சில ஆஸ்பிரண்ட்ஸ் மிடில் இருப்பாங்க. மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வர்றதுனாலையோ, இல்லை அவங்க சில சிலபஸை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க. இல்லை லாஸ்ட் இப்போ நேற்று நடந்த 2 ஷிஃப்ட்டில் கன்வென்ஷனலாக இல்லாமல் அன்கன்வென்ஷனலாக இருந்துச்சு பேட்டர்ன். பட் ஈஸியாக அப்ரோச்சபிளாக தான் இருந்தது. அண்ட் நார்மலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்னால ப்ரெஷர் ஆகிப்பாங்க அவங்களையே. இதுக்கு ஒரே சொல்யூஷன், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100 கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் சிலபஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, மார்க் டெஸ்ட்டு. இந்த மார்க் டெஸ்ட்டில் எப்பவுமே டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 35 கொஸ்டின் ஒரு செக்ஷனில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம் லெவலில் எக்ஸாக்டாக 20 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கும். ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த 20 கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸாம் லெவல்லே இருக்கும். அப்படி தான் அவங்க மார்க்கை செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் மார்க்கில் வர மார்க்கை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்த ஸ்லைடில் மார்க் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 3வது, பயம். இந்த பயத்தினால ஃபுல் டெஸ்ட் எடுக்க அவங்களுக்கு மனசே வராது. ஒரு பதட்டத்தில் அவங்களால எடுக்கவே மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் டேயில் எதுவும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாதி உண்மை பாதி பொய். நீங்கள் புதுசாக தான் படிக்கக்கூடாது, ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்படி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டூல் செக்ஷனல் டெஸ்ட்டு அண்டு டாபிக் டெஸ்ட்டு. ஒரு ஃபுல் டெஸ்ட் போட உங்களுக்கு மனசு வரல அப்படின்னா, ஈஸி லெவலில் இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட்டும் டாபிக் டெஸ்ட்டும் எடுத்து அட்டன் பண்ணும்போது அது உங்களை பூஸ்ட் பண்ணி விட்ரும். அப்போ பூஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் போயிட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். ஃபுல் டெஸ்ட்டில் எடுக்கக்கூடிய மார்க்கை நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் எடுத்தால் கூட அதில் இருக்கக்கூட மார்க்கை கூட நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். எக்ஸாமில் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. உங்களுடைய பர்பஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். கொஸ்டின் செலெக்ஷனை நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொன்ன மாதிரி ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, அந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுறீங்களா, அண்டு உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸ்கோரை கன்சிடரே பண்ண வேண்டாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் உங்களை எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாது. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமையும் போக வேண்டாம். எனக்கும் ஒரு சில டைம் பேக் ஃபயர் ஆகிருக்கு ஒரு சில எக்ஸாமில். எஸ்பிஐ கிளர்க்கில் மார்க் அப்ரோச்சை பொறுத்தவரை நீங்கள் 1, 2, 3 ஃபஸ்ட்டு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன் சார் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் ரொம்ப ஒரே செகண்ட் இருங்க. எக்ஸாமில் இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய பயத்தினால மற்ற செக்ஷனும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட்டில் ஈஸி லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எடுத்து செக்ஷனல் டெஸ்ட்டாக எடுங்க. எங்கே ஈஸியாக இருக்குன்னா, டெஸ்ட் புக்கில் ஈஸியாக இருக்கும், அடாவோட செக்ஷனல் டெஸ்ட் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டில் இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ஆலிவ் போர்டில் ஆர்ஆர்பி கிளர்க்குன்னு 5 செட் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு வேறு அவுடேட்டடாக இருக்கிற மாதிரி, லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். மார்க் டெஸ்ட்டில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். இது உங்களுடைய பர்பஸ், உங்களுடைய பயத்தையும் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ட் லெவலையும் இருக்கக்கூடிய 4லேருந்து 5 நாளில் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்ஷனல் டெஸ்ட் அப்ரோச். அடுத்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் அதே 3 சோர்ஸ் தான். அடா, டெஸ்ட் புக்கு, இது 2த்தில் ஒன்று. ஆலிவ் போர்டு ப்ராக்டிஸ் மார்க்கு ஸ்மார்ட் கிடாவில் ஒன்று சொல்லியிருப்பேன். ஆலிவ் போர்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 டெஸ்ட்டு, அதில் லாஸ்ட் 5 டெஸ்ட்டு எக்ஸாக்டாக எக்ஸாம் லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட லைவ் டெஸ்ட் இருந்தால் கூட அட்டன் பண்ணிக்கோங்க. இவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால்
நீங்கள் அதை இந்த டைமில் அப்ரோச் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு சில டைம் இருக்குது. அந்த டைமில் அந்த சோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஆலிபோர்ட், டெக்ஸ்ட் புக்கு, அடா இந்த 3ல் இது 2ல் 1, ஆலிபோர்டில் 1 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்தவரை. 3வது பாயிண்ட் டாபிக் டெஸ்ட்டு. ஃபார் உதாரணத்துக்கு ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசிலு, அப்புறம் நீங்கள் ஆல்பா நியூமெரிக் சீரியஸில் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும் சில பேருக்கு. அது சிலாஜிசத்தில் வீக்காக இருந்தாக்கில் ஆஃப்லைனில் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் அதிகமாக எதில் மிஸ்டேக் விடுறீங்களோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோஸ் பாருங்கள், இல்லைனா ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கோர் வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ஒரு பிடிஎஃப் எடுத்து கூட நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸ்பீடு பத்தலை, கான்செப்டில் லேகிங்காக இருக்குன்றதுக்கு நீங்கள் டாபிக் டெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். டாபிக் டெஸ்ட் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிடாவில் ஃப்ரீ குவிசஸில் கிடைக்கும். அஃபேர்ஸ் க்ளவுடில் பழைய கொஸ்டின் அது. அஃபேர்ஸ் க்ளவுடில் பேக்கேஜ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா புது கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? வெப்சைட்டில் இருக்கிறதில்ல, கரியர்ஸ் க்ளவுடில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நம்ம இப்போ சொல்லி ஏதாச்சும் பேக் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டாபிக் டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் பர்டிகுலராக வீக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் மார்க் அப்ரோச் பண்ணணும். டெய்லி 1 or 2 மார்க் டெஸ்ட், 2 மார்க் டெஸ்ட் பெட்டரு. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக எடுத்தால் பெட்டரு. வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். வீக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நீங்கள் அக்யூரேசி மிஸ் ஆகக்கூடிய டாபிக் இருந்தால் பிடிஎஃபாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் கான்செப்ட் லேகாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கு குவிஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மார்க்கில் கூட உங்களுக்கு ஃப்ரீ குவிஸஸ் அவைலபிளாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த செக்ஷன் டைம் மேனேஜ்மெண்ட். என்ன சார் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இந்த டைமில் 2 விதமான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். எக்ஸாமுக்குள்ளே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலையும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் உதாரணத்துக்கு ரீசனிங் மட்டுமே படிச்சுட்டு போகக்கூடாது, ஆப்டி மட்டுமே படிச்சுட்டு போகக்கூடாது, இங்கிலீஷ் மட்டுமே படிச்சுட்டு போகக்கூடாது. எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் இப்போ ரீசனிங்லாம் நீங்கள் வீக்காகவே இருக்கக்கூடாது, இந்நேரம் கவர் பண்ணி வச்சுருக்கணும். அதுலேயும் வீக்காக கொஞ்சம் நம்ம தடுமாற டாபிக்ஸ் எல்லாம் சில இருக்குது. அதை நான் என்ன வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஆப்டிலையும் இங்கிலீஷ்லேயும் எனி லேகாக இருக்கிறீங்க, எக்ஸாமில் அட்டன் பண்ணுறேன் சார், நான் ரெகுலராக அந்த டாபிக் அட்டன் பண்ணுறேன், ஆனால் அது எனக்கு இன்னும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாமையே அட்டன் பண்ணுறேன், கொஞ்சம் அதிகமாக டைம் கன்சியூம் ஆகிற டாப்பிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களுடைய ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டும் டாபிக் டெஸ்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலாங் வித் தட் 2 ஃபுல் டெஸ்ட் டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. புரிஞ்சுதுங்களா? தென் எஸ்பிஐ கிளர்க்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசாச்சு. இதை பாருங்கள், எக்ஸாமுக்குள்ளே எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கும்போது ஈச் செக்ஷனில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அது வந்து நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இங்கிலீஷில் நம்ம என்ஐஎஸ்சில் அசிஸ்டண்ட்டில் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் செக்ஷனில் ஒழுங்காக பண்ணாமல் டிஃபிகல்ட்டாவோ இல்லை எரர் ஸ்பாட்டிங் அதிகமாக கேட்டுறாங்க, கிராமர் இந்த மாதிரி நமக்கு தெரியாத டாபிக் வந்துட்டால் அதை நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. இது எப்போயுமே நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதே தான் இப்பயும் சொல்கிறேன். ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு பசில் மிஸ் பண்ணிட்டாவோ, இல்லை ஒரு ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, பிளட் ரிலேஷனோ, ஆர்டரிங் பசிலோ எங்கேயோ நீங்கள் உட்காந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு ஒரு அட்டெம்ப்ட் இந்த ஷிஃப்ட்டில் அப்படி தான் ஆச்சு. ஃப்ளோர் அதனால இதை கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு அன்சர் 10% கஷ்டமாக இருந்ததுனால நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. அதை நீங்கள் கடத்திட்டு போகக்கூடாது அடுத்த ஷிஃப்ட்டுக்கு, அடுத்த செக்ஷனுக்கு. பிகாஸ் இது ஒன்றும் என்ஐஏஎஸ்சில் அசிஸ்டன்ட் கிடையாது, எஸ்பிஐ கிளர்க்கு. எஸ்பிஐ கிளர்க்கில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணால் போதும், அதிகமான அட்டன் பண்ண தேவையில்லை. இந்த அட்டன் பண்ணியிருந்தாலும் அக்யூரேட்டாக நீங்கள் ஒரு 65+ அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 கொஸ்டின் தப்பானா கூட நீங்கள் கிராக் பண்ண சான்சஸ் இருக்குது. மாட்ரேட் ஸ்லாட்டாக இருந்தால் கட் ஆஃப் வீடியோ நம்ம லேட்டராக போடுவோம். ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடியது அதிகமாக டார்கெட் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போது எனி மிஸ்டேக் வந்தால் அடுத்த செக்ஷனில் அந்த பயத்தை கொண்டு போகாதீங்க. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு இது நடந்திருக்கு பர்சனலாக, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டைம் என்னால் ரீசனிங்கில் ஒரு 2020 நினைக்கிறேன், அந்த டைமில் 2 பாசிபிலிட்டி எலிமினேட்டே ஆகலை எனக்கு. அந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகலை எனக்கு ஸ்கொயர் பசிலில் 2த்துக்கும். ஆனால் பார்த்தா 2த்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஒன்றுத்தில் எல்லாரும் சென்ட்ரலில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுத்தில் கார்னரில் இருந்திருக்காங்க தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா?
ஏ அண்ட் ஜி ஃபேஸிங் ஈச் அதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இப்போ இங்கேயும் இங்கேயும் ஃபேஸிங் அவுட் சைடா, அப்போ இவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, ஆப்போசிட்டில் மட்டும் தான் இருப்பாங்க. ஃபேஸிங் ஈச் அதர் வராது. இந்த பாசிபிலிட்டி ஓகே ஆகும். இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த டைமில் டைம் அதிகமாகிடுச்சு, எனக்கு ரீசனிங் ஒழுங்காக பண்ணலை, அதனால் அந்த எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேனா கிடையவே கிடையாது. நான் ரீசனிங் எபிலிட்டியில் 26 அட்டன் பண்ணேன். அந்த டைமில் அந்த எக்ஸாம் அந்த ஸ்லாட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. 20 குட் அட்டம்ப்ட் இருந்துச்சு. நான் இந்த செக்ஷனில் ஒழுங்காக பண்ணால் தான் நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அட்டன் பண்ணி, இதில் ஒரு 6 அட்டெம்ப்ட் கூட வந்து ப்ளஸ் நார்மலைசேஷன்லாம் சேர்ந்து எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கும் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு செக்ஷனில் நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா அடுத்த செக்ஷனில் பயப்படுறதை விட்டுட்டு, நம்ம இந்த செக்ஷனில் 4 கொஷின் அதிகமாக போட்டாக்கில் நம்ம கண்டிப்பாக கிளியர் ஆயிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த செக்ஷனில் அந்த 2-3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணாததுனால, இல்லை 3 to 4 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணதுனால எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் தான் இருக்க போகுது. புரிஞ்சுதுங்களா? அந்த 4 இப்போ ஒரு சில பேர்லாம் அட்டன் பண்ணிவிட்டு 4 to 5 மினிட்ஸ் சும்மா இருப்பாங்க ரீசனிங் எபிலிட்டிலலாம். ஒரு சில பேர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 28 இருப்பாங்க. இருந்தாலும் 28-30 அட்டன் பண்ணவங்களும் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்த செக்ஷனில் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. முடிஞ்ச வரை மிஸ்டேக் பண்ணாமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். அப்படி ஏதாச்சும் வேஸ்ட் பண்ணி உங்களோட அட்டெம்ப்ட் 4 கொஸ்டின் குறைஞ்சா கூட அடுத்த செக்ஷனில் அந்த செக்ஷனுக்கான குட் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2-3 கொஸ்டின் சேர்த்து கொடுக்க மைண்ட் செட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகிடும். இதுதான் வந்து ப்ராப்பரான மைண்ட் செட்டு. எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு இருக்க வேண்டிய மைண்ட் செட்டாக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக சொன்னால் எல்லாருக்குமே 3 செக்ஷனும் வராது. ஓகேங்களா? 3 செக்ஷனில் எனி 1 or 2 செக்ஷன் சொதப்ப தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் மற்ற செக்ஷனில் ஒழுங்காக பண்ணாமல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண மாட்டீங்க. சொதப்பின செக்ஷனால் கிளியர் பண்ணாமல் போனதுக்கான காரணமே கிடையாது. பேனிக் ஆகிட்டு அடுத்த செக்ஷன் ஒழுங்காக பண்ணலைன்னா மட்டும்தான் நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் அந்த டைம் வேஸ்ட் பண்ணதை கரெக்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஒழுங்காக இந்த மைண்ட் செட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் செலெக்ஷனை பற்றி ரொம்ப நான் பேசியிருக்கேன் லாஸ்ட் மினிட் டிப்ஸில், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணால் எகைன் கூட கொண்டு வரேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.